ஹாய், குட் ஈவினிங் டு ஆல். நான் உங்கள் குமரேசன் பேசுகிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஓகே. இப்போ உண்மையான அங்கீகாரம்னா என்ன, அதை பற்றி பார்ப்போம். உண்மையான அங்கீகாரம்னா என்ன? இந்த உலகமே ஒருத்தனை செய்கிற செயலுக்கு பாராட்டி ஒன்றுமே இருக்காது. உலகமே பாராட்டும், அது உண்மையான அங்கீகாரமா? இல்லை. ஒருத்தன் சில பேர் தூற்றுவாங்க. எதுக்கு தூற்றுனாங்க பார்த்தா, ஆனால் அவன் சூப்பராக செஞ்சுருப்பேன். அதே மனசு சொல்லும், அதே உண்மையான அங்கீகாரம். மனசு ஏற்றுக்கிறோம், உண்மையான அங்கீகாரம் ஏற்றுக்கிறோம். எது மனசு உண்மையான அங்கீகாரம் இருக்கோ அதை கடைசி மூச்சு வரைக்கும் நீ செஞ்சுட்டே இரு. இறுதி வரைக்கும் உன் மூச்சு நிற்கிற வரைக்கும் அது செஞ்சுட்டே இருக்கணும். என்னைக்குமே விட்டுறாத. ஓகே, இது என்னைக்குமே மறந்துடாத. இப்போ எனக்கு முஸ்லீம் மதமும் பிடிக்கும், மசூதிக்கும் போவேன், சர்ச்சுக்கும் போவேன். நான் பேசிக்காக இந்து. ஏன் சொல்ல வரேன்னா, எல்லா மதமும் ஒன்று தான். எல்லா மதத்தில் என்ன சொல்கிறாங்க? பேசிக்கா மனிதனாரு, உன்னால் முடிஞ்சால் உதவி செய், இல்லாட்டி உபத்திரம் செய்யாத, அவ்வளவுதான். அன்பாரு, அவ்வளவுதான். யாரையும் ஏமாத்தாத, எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க, ஏமாறாமல் இரு, அவ்வளவுதான் சொல்லுது எல்லா மதத்துலேயும். இப்போ எனக்கு குலதெய்வம் யாருன்னா சிவன். அந்த சிவன், நான் அந்த சிவன் எப்படி நினச்சிக்கிருவேன்னா, அம்மாவா, அப்பாவா, க்ளோஸ் ஃப்ரெண்டா, கேர்ள் ஃப்ரெண்டா, எல்லாமே நினச்சிக்கிருவேன். நமக்கு பல வழிகளையும் காட்டுவார். அனுபவம் இல்லாத எனக்கு பல அனுபவங்களை காட்டுறாரு, வழிகளை காட்டுறாரு, வழியை ஏற்படுத்துகிறாரு. ஓகே, நம்மளை காப்பாருன்னு நம்புகிறேன். ஓகே, நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஓகே. சில பேர் இந்த உலகத்தில் எப்படி இருக்காங்கன்னா, அவங்க வாழ்க்கையை பார்க்காம மற்றவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்க போறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே. மிகப்பெரிய நல்லது நடக்கட்டும். இயற்கைக்கும் பிரபஞ்சத்துக்கும் கோடான கோடி நன்றி. வாழுக வளமுடன், வாழுக வையகம். நன்றி, வணக்கம்.